திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகைகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கல்கட்டா ஆர்ஜி கேர் இஷ்யூ இருக்குல்ல, இது சார்ந்து அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபேஸ் கண்டிப்பாக இந்த கேஸை ஃபாலோ பண்ணுற யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. சஞ்சய் ராய் இந்த கேஸில் மெயின் அக்யூஸ்டாக இப்போதைக்கு பார்க்கப்பட்டு இருக்கவன். இந்த சஞ்சய் ராய் கிட்ட சிபிஐ அஃபிஷியல்ஸ் ஏற்கனவே பாலிகிராஃப் டெஸ்ட்ஸை, அதாவது ஒரு டெஸ்ட்டு கிடையாதுங்க, மல்டிபிள் டைம் எடுத்தாங்க, சந்தீப் கிட்ட எடுத்த மாதிரி. ஆனால் இது வரைக்கும் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி முரண்பாடாக இருக்குது, கான்ட்ராஸ்டாக இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரிலாம் அவர் இப்போ இந்த உண்மை கண்டறியும் சோதனையில் சொல்கிற மாதிரி தெரியலன்னு சிபிஐ அஃபிஷியல்ஸ்க்கு ஒரு பெரிய குழப்பங்க. இவர் ஏதாவது வாயை விட்டுருந்தாருன்னா, அதாவது நான் தான் பண்ணேன், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லியிருந்தாருன்னா கேஸ் கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனால் பாலிகிராஃப் டெஸ்ட்டில் இவர் சொன்ன ஒன்றும் முன்னாடி சொன்ன ஒன்றுத்துக்கும் வித்தியாசமாக இருக்கிறதுனால தான் இப்போ ஏற்பட்ட குழப்பம். இதனால் சிபிஐ என்ன பண்ணுறாங்க, சரி நாம் இவரை அடுத்த கட்ட ஒரு டெஸ்ட்டுக்கு உட்படுத்தினா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டுக்கு பேர் தான் நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட்டு, இந்த கேஸில் புதுசாக இந்த டேர்ம் இருக்கல மக்களை சொல்கிறது பற்றி போக உங்களுக்கு இந்த பக்கம் இருக்காங்களே, இவங்களும் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும். சஞ்சய் ராய்க்காக கோர்ட்டில் அப்பியர் ஆகி வாதாடிக்கிட்டு இருக்க லாயர் தான் இவங்க, கபிதா சர்க்கார் அவர்கள். இவங்களோட ஆசை என்னங்க, மரண தண்டனை இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணும். இதுதான் எந்த ஒரு குற்றத்துக்கும் மரண தண்டனை தீர்வாகாதுன்னு ஒரு கொள்கை கொண்டிருக்கவங்க. அதனால தான் சஞ்சய் ராயை எப்படி காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் சரி சஞ்சயும் சரி இந்த ஏசிஜேஎம்சின்னு சொல்லுவாங்க, அதாவது கல்கட்டாவில் இருக்க அடிஷ்னல் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், இந்த கோர்ட்டில் ஆஜராகிறாங்க. ஏன்னா இந்த கேஸ் அங்கே போய்கிட்டு இருக்கு இந்த கல்கட்டா கோர்ட்டில். இந்த கேஸில் ஆஜரான சஞ்சய் கிட்ட அதிகாரிகள் ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வச்சாங்க. அந்த விஷயந்தான் இந்த நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட்டு. ஏன்னா சிபிஐ மனு தாக்கல் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு அலோவ் பண்ணுங்க கனம் கோர்ட்டார் அவர்கள், இது போல் நாங்கள் அவர்கிட்ட டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, ஏன்பா முதல்ல அந்த அக்யூஸ்டு கிட்ட நீங்கள் சொல்லி புரிய வைங்க, அவர் கன்சென்ட்டை வாங்குங்க, அவர் ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் நான் அலோவ் பண்ண முடியும் அப்படின்னு கோர்ட்டு தெளிவாக சொல்லிடுச்சு. ஸோ அஃபிஷியல்ஸ் அவர்கிட்ட இந்த டெஸ்ட்டை பற்றி சொல்லி விளக்குனாங்க. என்னென்னலாம் சொன்னாங்க சஞ்சய் கிட்டன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக ஹிப்னாட்டிக் ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜுக்கு ஒரு பர்சனை கூட்டு போயிடும். இந்த டெஸ்ட்டை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அவனோட இமேஜினேஷன் இருக்குல்ல, அது எல்லாமே நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டுரும், ஃபுல்லாக நடுநிலையாக்கப்பட்டுரும். ஒருத்தன் பொய் சொல்ல முடியாத ஒரு சூழலை அந்த மனநிலை அவனுக்கு ஏற்படுத்தி விட்டுரும். இதில் பொய்யே சொல்ல முடியாதுன்னு நினைக்காதீங்க, இதில் கூட சில சித்து விளையாட்டுலாம் நடந்திருக்கு சில கேஸில், ஓகேவா. ஆனால் நீங்கள் சாதாரண மனநிலையில் இருக்கிறப்ப ஒரு 100 பொய்யை சொல்கிறீங்கன்னா, இந்த மனநிலைக்கு போகிறப்ப அது ஒரு 90 பொய் வரைக்கும் குறைஞ்சிரும், 10 பொய் வரைக்கும் தான் உங்கள் ஆழ்ந்து வரா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கான்ஷியஸ் என்னதான் இல்லாமல் இருந்தாலும் கூட அப்படியே கொஞ்சம் கொண்டு வர முடியும் கான்ஷியஸ்னஸை. அங்கே நீங்கள் வாலண்டியராக சில பொய்களையும் சொல்ல முடியும். ஸோ இதோட துல்லியத்தன்மை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பொய் சொல்ல ரொம்ப கஷ்டமான சூழலுக்கு உங்கள் மனநிலையை கொண்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் இந்த பார்ஷியலி அன்கான்ஷியஸாக இருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் சில கேள்விகளை கேட்பாங்க, நீங்கள் முனகளோடவே அதுக்கு பதில் சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பொய் சொல்ல முடியும், நான் கொலையை பண்ணலன்னு சொல்லிடலாம். ஆனால் கொஞ்சம் நீங்கள் அன்ஸ்டேபிள் பர்சனாக இருக்கீங்க, இந்த பார்ஷியலி அன்கான்ஷியஸாக இருக்கீங்கன்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் உண்மையை உளர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்காக தான் இந்த டெஸ்ட்டுக்கு ஒன்று உட்படுத்த போகிறப்பா அப்படின்ட்டாங்க. சஞ்சய் அப்புறம் என்ன கேட்டிருக்காப்புல, சரி எப்படி இதை பண்ணுவீங்க, என்னென்ன ஆகுன்னு சொல்லிட்டீங்க, எப்படி இதை பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காரு. அப்போ அந்த ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்லி புரிய வச்சுருக்காங்கன்னா, முதல்ல உனக்கு இன்ட்ராவெனஸ் ட்ரக்கு ஊசி ஒன்று போடுவோம்ப்பா, உடம்புல அந்த மருந்து நாங்கள் ஏற்றுவோம். ஏற்றின பிற்பாடு இந்த அனஸ்தீசியா இருக்குல்ல, இதோட வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்குது பாருங்கள், இது சார்ந்த இன்புட்டும் கொடுக்கப்பட்டுருக்கோம். கெமிக்கல்ஸ், சில கெமிக்கல்ஸ் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு ஓப்பனாக சொல்லணும், ஓகேவா. கோர்ட் ஆர்டர் படி ஓப்பனாக அவங்க சொல்லி தான் ஆகணும் எல்லா விஷயங்களையும். சொன்னதை தாண்டி எதனா செய்கிறாங்கன்னா அதுவே கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி ஆகிடும். இதை மைண்டில் நல்லா வச்சுக்க மக்களே. என்னென்ன கெமிக்கல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரூத் சீரம்னு சொல்லுவாங்க இது பேர், அதாவது உண்மையை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு சீரம் மாதிரி. இதில் இந்த சோடியம் பென்டதால் இருக்குல்ல அதை பயன்படுத்துவாங்க, அப்புறம் இந்த ஸ்கோப்பலாமைனை பயன்படுத்துவாங்க, சோடியம் அமிட்டால் இருக்க பாருங்க இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. எல்லாத்தையும் ஒரே டைமில் கிடையாது, ட்ரூத் சீரம்ன்ற பேரில் இதில் ஒன்று பயன்படுத்துவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்ககிட்ட சொல்லிட்டாங்களா சஞ்சய் கிட்ட. இதுக்கப்புறம் கன்சென்ட்டை வாங்குறதுக்கு சிபிஐ ட்ரை பண்ணியிருக்காங்க. சொல்லிட்டோம், என்ன நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட்டுக்கு ஒன்று உட்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஆக்சுவலாக முதல்ல சஞ்சய் ஓகே சொல்லியிருக்கானா, நான் தான் தப்பே பண்ணலையே, நான் ஒரு இன்னசென்ட் ஆச்சு, நான் எதுக்கு தயங்கணும், ஓகே அப்படின்னு இருக்கானா. அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேட்பாங்களே, அப்போ மாற்றி சொல்லிருக்கானாங்க, இல்லை வேண்டாம், அவங்க வந்து கெமிக்கலாக உடம்புல போடுவேன்றாங்க, நான் அப்புறம் எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் குற்றவாளி இல்லையே, இதெல்லாம் பண்ணி தான் நிரூபிக்கணுமா நான் அப்படின்னு அவர் கேட்க ஆரம்பிச்சிட்ருக்காரு. இதுக்கப்புறம் அந்த அதிகாரிகள் இருக்காங்க, சிபிஐ ஆஃபீஸர்ஸ், அவங்க கடுப்பாயிட்டு இருக்காங்க, என்ன முதல்ல நம்மக்கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ நோன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன நடந்திருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கபிதா சர்க்கார் இருக்காங்களே, அவங்க ஆர்கியூமெண்ட்டை ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் இருக்குல்ல, இது 100% துல்லியமாக வரதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. முந்தைய கேஸில் நிறைய இருக்குது போல். நிம்மதியான வாழ்க்கையை என்னோடய கட்சிக்காரர் வாழ முடியாத சூழல் ஏற்படலாம், ஏன்னா என்னோட கெமிக்கல் அதுன்னு சொல்கிறீங்க, அதனால் அவருக்கு மனப்பிறழ்வு ஏற்பட்டால் அதுக்கு யார் பொறுப்பு, அதனால் அந்த டெஸ்ட்டே வேணாங்க அப்படின்னு கவிதாவும் சொல்லி தன்னோட ஆர்கியூமெண்ட்டை முடிச்சிருந்தாங்க. இங்கே ஒரு விஷயத்தை நினைவு கூற விரும்புகிறேன். கடந்த 2010 வருஷம் நம்ம சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கைட்லைனை முன் வச்சாங்க. அதாவது இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஒருத்தரை உட்படுத்துறீங்கன்னா கோர்ட்டோ இல்லை அஃபிஷியல்ஸாக முடிவு பண்ணக்கூடாது, அவரது டெஸ்ட்டை எடுக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் நபர் முடிவு பண்ணணும். ஏன்னா இந்தியாவில் தனி உரிமை அப்படின்றத நம்ம காத்தே ஆகணும், அது நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஒரு விஷயம். அதனால் அக்யூஸ்டோட வாலண்டரி கன்சென்ட் தான் வேணும், அது கிடைச்சா நீங்கள் பண்ணலாம், அவர் நோ சொன்னால் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்கப்போ 2010 வருஷம். வாலண்டரி மக்களே இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. யாரோ சொல்கிறாங்க, அவங்க அழுத்தத்தின் பேரில் அவங்களுக்காக செய்கிறேன்னா அந்த அக்யூஸ்ட் ஒத்துக்கூடாது, தனக்கு ஓகேன்னு தோணா மட்டும் தான் தன்னிச்சை அவர் ஒத்துக்கணும். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு ஆர்குமெண்ட்லாம். கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட்டுக்கு அவர் கன்சென்ட் கொடுக்கலப்பா, கன்சென்ட் கம்பல்சரி, அவர் கன்சென்ட் கொடுக்கல. ஸோ இதில் கோர்ட்டால் எந்த முடிவும் எடுக்க முடியாது, அந்த இண்டிவிஜுவல் முடிவு தான் எல்லாமே இருக்குது. சஞ்சய்க்கு இதில் உடன்பாடு இல்லைன்றதுனால சிபிஐயோட அந்த கோரிக்கை இருக்குல்ல, இந்த டெஸ்ட்டுக்கு உட்படுத்தணுன்ற கோரிக்கை, அதை நிராகரிக்கிறதா கோர்ட் அஃபிஷியலாக சொல்லிடுச்சிங்க. சஞ்சய் ராய் பற்றின அப்டேட் பார்த்துட்டோமா, அடுத்தபடியாக சந்தீப் கோஷ் சார்ந்த அப்டேட்டையும் கொடுக்குறேன். ஆர்ஜி கரோட முன்னாள் பிரின்சிபல், இவரோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களே, இவங்க எல்லாரும் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்காங்க. இவரோட அம்மா அப்பா மாமா மச்சான் அக்கா தம்பி தங்கச்சின்னு எல்லாரையும் அந்த வளையத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவர் என்ன பண்ணியிருக்காப்புல, இந்த ஆர்ஜி கரில் பிரின்சிபலாக இருக்கும்போது அடித்த காசுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபுல்லாக எல்லார் பேர்லேயும் மாற்றி மாற்றி ப்ராப்பர்ட்டியை வாங்கி போட்டிருக்காப்புல. ரெண்ட்டில் வரும் பார்த்தீங்களா, இதெல்லாம் அவங்க பேரில் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து விழுந்துடும், இவருக்கு எதுவும் சம்மந்தமே இல்லாத மாதிரி. இதனால தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை சேர்ந்த அதிகாரிகள் ஃபுல்லாக ரிலேட்டிவ்ஸ் வீடுகளாக பார்த்து ரெய்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கடைசியாக சந்தீப் கோஷோட சிஸ்டர் இன்லா இவங்க வீடு வரைக்கும் அஃபிஷியல்ஸ் போயிருக்காங்க, இடி அஃபிஷியல்ஸு. அந்த ரெய்டெலாம் முடித்த பிற்பாடு பிளாக் ட்ராலி பேக் ஒன்று தள்ளிட்டு போனாங்க அங்கேருந்து. ஆக்சுவலாக இதே மாதிரி ஒரு பேக்கை சந்தீப் கோஷோட ரெசிடென்ஸாக இருந்தும் வெளியே எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த அஃபிஷியல்ஸ்லாம். அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கில் அடுத்த கட்ட நகர்வுகளை நம்ம பார்த்துருந்தோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக டாக்குமெண்ட்ஸாக உள்ளே இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு பேக்கில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷனை முன்வைக்கிறாங்க தேசிய ஊடகங்கள் தரப்பில். அதாவது ஆன்சர் ஷீட்ஸ் இருக்குல்ல, இந்த மெடிக்கல் காலேஜ் பசங்க சார்ந்த இந்த ஆன்சர் ஷீட்ஸு, இது மாதிரி 200 பக்கங்களை கொண்ட ஆன்சர் ஷீட்ஸ் உள்ளே இருந்திருக்காங்க அந்த பேக் உள்ள. அப்படின்னா கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுற வேலையை சந்தீப் கோஷ் பார்த்துருக்கலாமோன்ற ஒரு ஐயம் எழுந்திருக்கு. இதை தாண்டி இன்னொரு விஷயம், இது ஆக்சுவலாக இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த ஜூனியர் டாக்டர்ஸ்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க ஆர்ஜி காரில், அவங்க திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் இதுதான். சந்தீப் கோஷை பொறுத்த வரைக்கும் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அந்த மனுஷன். அதாவது நீங்கள் ஃபெயிலே ஆனாலும் சரி, ஒரு 5 லட்சம் இல்லைன்னா 8 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா போதும், உங்களை பாஸ் பண்ணி விட்டுருவார். அது போல் ஒரு மோசமான ஒரு நபருங்க. இதனால் பாதிக்கப்பட்ட பசங்க பல பேர்னு அந்த போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக அந்த ஒரு அசம்ஷன் தான், பாஸ் பண்ணுறதுக்கான பேப்பர்ஸாக இதெல்லாம் எதுக்காக இருக்கக்கூடாதுன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த அஃபிஷியல்ஸ் கையில் தான் இருக்குது உண்மை என்னன்றது. தெரிஞ்சிருங்கன்னா 2-3 நாள் தெரிஞ்சிடும் அந்த பேக்குள்ளே என்ன இருந்துன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது சார்ந்த தனி வீடியோவையும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுற வெயிட் பண்ணுங்கள். இந்த ப்ராஹிபிட்ரி ஆர்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது தடை உத்தரவு, தமிழில் சொல்கிறதா இருந்தால் ஒரு பதட்டமான சூழல் நிலவுதுன்னா அந்த இடத்துல மட்டும் தடை உத்தரவை அஃபிஷியல்ஸ் பிறப்பிப்பாங்க. இதே உத்தரவை தான் ஆர்ஜி கார் இருக்குல்ல அங்கேயும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. கரெக்டாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி முறையாக இம்போஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு ப்ராஹிபிட்ரி ஆர்டர்ஸை 2 பகுதிகள் சார்ந்து இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டுச்சு. அதில் முதல் பகுதி இந்த ஷியாம் பஜார் 5 பாயிண்ட் கிராசிங் இருக்குல்ல அங்கேயும், அப்புறம் இந்த ஆர்ஜிக்கர் மருத்துவமனைக்கு வருவதற்கான சாலை இருக்குது பாருங்கள், இது ரூட் பண்ணுற அந்த ரோட்ஸு இங்கேன்னு சொல்லிட்டு இந்த ப்ராஹிபிட்ரி ஆர்டர்ஸை ஆகஸ்ட் 18 போட்டவங்க அது இன்னும் எடுக்கலை. ஆனால் இப்போ எடுத்துருக்கணும். என்ன தெரியுமா இருக்குது, வர்ற 30ஆம் தேதி வரைக்கும் இந்த ப்ராஹிபிட்ரி ஆர்டர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, நீட்டிச்சு வச்சுருக்காங்க. ஏன்னா நிலமை அங்கே எப்போ வேணாலும் மோசமாக மாறலாம். ஏற்கனவே கலவரம் நடந்த இடம் வேறு யாராவது ஏதாவது சொல்ல போயிட்டு சமூக வலைதள கருத்துக்கள் தவறாக ஏதோ வதந்தி பரவ போயிட்டு திரும்ப அங்கே மக்கள் கூட்டிட்டாங்கன்னா பிரச்சனை ரொம்ப பெருசாக மாறிடும். அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னு வர்ற 30ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராஹிபிட்ரி ஆர்டர்ஸின் படி அங்கே என்னென்னலாம் நடக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா,
5 பேருக்கு மேலே அந்த பகுதியில் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. 5 பேர் சேர்ந்து அந்த பகுதிக்கு வரக்கூடாது. 1. 2வதாக உங்கள் கையில் செல்ஃபோனு பேனா இருக்கலாம், தப்பில்லை. ஆனால் அந்த உருட்டுக்கட்டை, பெரிய குச்சி இது போல் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதில் ஆயுதமாக கன்சிடர் பண்ணுவாங்க இந்த நேரத்தில். 3வதாக உங்கள் கையில் எந்த ஆயுதத்தையும் பார்க்கவே கூடாது. எந்த ஆயுதமாக இருந்தாலும் சரி, தற்காப்புக்கு நீங்கள் வச்சுருந்தாலும் அந்த பகுதியில் அதை வெளியே காட்டக்கூடாது. 4வதாக பொது அமைதி இருக்குல்ல, இதை சீர்குலைக்கிற மாதிரி நீங்கள் ஷவுட்டிங் பயங்கரமாக எடுப்படுறதோ இது மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணவே கூடாது. இது எல்லாமே இந்த ப்ராஹிபிட்டரி ஆர்டர்ஸ் கீழே வந்துடும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.